ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல வார்த்தை ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே தரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்மையான சம்பவம் ஒன்று இருக்குது. அதை சொல்கிறேன். அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு அது ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அவங்களே என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சொன்ன ஒரு நல்ல வார்த்தையினால் அந்த பொண்ணு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அந்த டைமில் நடந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நம்ம சொல்லி ஒரு பொண்ணுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட்டை மறக்கவும் முடியாது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? சொல்லட்டுமா என்னன்ட்டு? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அவங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க சின்ன சின்ன பிள்ளைங்க படிக்கிறதுக்குள்ள சும்மா ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. என்ன இப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நம்ம லேடிஸுங்கிறதுனால லேடிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவாங்க, அதனால் அப்படி சொல்கிறேன். இது உண்மை சம்பவம் தான். நான் சொன்ன ஒரு வார்த்தையினால் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. அப்படி என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. கொஞ்சோண்டு விவசாயம் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஒரு கிராமம், அவங்களுக்கு ஒரு குட்டி வீடு ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அதை தவிர வேறு எந்த சோர்ஸும் கிடையாது அவங்களுக்கு வருமானத்துக்கு. அந்த விவசாயம், கிராமம், குழந்தை அந்த கிராமத்துலேயே ஒரு ஸ்கூலில் அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க. அப்போது அந்த அப்பப்போ செலவுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நகையில் கொண்டே அடகு, கொஞ்சம் நகை இருந்திருக்கும் போல் இருக்கு. அதுவும் சும்மா சின்ன சின்ன பொருட்கள் தான், ரொம்பலாம் பெரிய பெரிய நகையெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. சும்மா சின்ன சின்ன பொருள் தான் இருந்திருக்கு. அதை கொஞ்சம் அப்பப்போ அடகு வைக்க, அதை வச்சு அவங்க செலவு பண்ண, சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்கிட்ட அழுதாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே ஓகே சிஸ்டர், ஏன் நீங்கள் அழுகாதீங்க, என்னையோட சின்ன பொண்ணு தான் அவங்க. அழாதீங்கம்மா, எதுக்கு நீங்கள் இப்போ என்கிட்ட அழுகுறீங்க? என்கிட்ட நீங்கள் அழுகுறீங்க, எனக்கு ஏதாவது உங்களுக்கு பண உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்கள் ஒவ்வொருத்தட்டையும் போய் இந்த மாதிரி உங்கள் கஷ்டத்தை சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, உங்களுக்கு ரொம்ப அழுகணும்னு தோணுதா, கடவுள்கிட்ட போய் அழுதுங்க. அவங்க தான் நம்ம குறைகளை கேட்டு, அதாவது நம்மக்கிட்ட நேரடியாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதாவது எப்படி சொல்கிறது, நம்மக்கிட்ட நேரடியாக வருத்தப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி போய் சந்தோஷப்பட மாட்டாங்க கடவுள். அதனால் கடவுள்கிட்ட மட்டும் உங்கள் வருத்தத்தை சொல்லி அழுதுங்க. மொத்தமாக ஒரே நாளில் அழுத முடிச்சுட்டு நான் ஒரு இது சொல்கிறேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கிற வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்னை இணையடி நிழலே. இதுவுமே நான் ஒருத்தர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். நீங்கள் தொடர்ந்து இதை காலையிலையும் சாயங்காலமும் டெய்லி நீங்கள் இதை சொல்லுங்கள். நான் ஒருத்தர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அந்த அம்மா சொல்லி கொடுத்ததை நான் ஃபாலோ பண்ணி எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்ததுனால தான் அவங்கக்கிட்ட நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது இனிமேல் யாருக்கிட்டே உங்கள் கஷ்டத்தை சொல்லி நீங்கள் அழுகாதீங்க, நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க. நமக்கு இனிமேல் நல்லதே நடக்கும்னு முழு மனசாக நம்பி ஒரு நாள் ஒட்டுமொத்த கவலையும் கடவுள்கிட்ட சொல்லி கண்ணீரை தொடச்சிட்டு அதோடு விட்டுருங்க. அழுகிறதை விட்டுருங்க. யார்கிட்டையும் போய் இனிமேல் புலம்புறதையும் விட்டுட்டு இதை காலையிலையும் மாலையும் டெய்லி விளக்கு ஏற்றி சொல்லி வழிபட்டு ஒரு மனசாக நீங்கள் செஞ்சுட்டே தொடர்ந்து வாங்க. உங்ககிட்ட ஒரு மாற்றம் வர்றதை நீங்களே உணருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவங்கள ஒரு 4-5 மாதம் கழித்து யதார்த்தமாக ஒரு இடத்துல மீட் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னது என்ன தெரியுமா? என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
பணம் காசு நிறைய கொட்டுச்சு அப்படின்னா அது இல்லை. பணம் காசு இருக்கோ இல்லையோ மனசில் வந்து ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னொரு வந்து விவசாயத்தோடு சேர்த்து இன்னொரு ஒரு சின்ன கைத்தொழில் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்னா, ஒரு மிஷின் ஒன்று வாங்கி போட்டு தைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் விவசாயம் போக குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச அந்த டைமில் அவங்க தையல் மிஷின் வாங்கி அதுலேயும் தைச்சிட்டு அவங்க வருமானத்தை கொஞ்சம் கூட்டி இப்போ பசங்க நல்லபடியாக நான் பார்த்துட்ருக்கேன்க்கா. ஓரளவுக்கு மணியும் வருது, மனசில் நிம்மதியும் கிடச்சிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒவ்வொருத்தட்டையும் சொல்லி சொல்லி என்னோடய கவலைகளை சொல்லி சொல்லி நான் அழுதுகிட்டே இருந்திருந்தேன்னா எனக்கு நிம்மதி தான் இல்லாமல் இருந்திருக்கும். அதை நான் விட்டுட்டு அந்த நேரத்தை நான் இப்படி பயன்படுத்தி எனக்கு வந்து ஒரு மன மாற்றத்தையும் வருமானத்தையும் எனக்கு அது கூட்டியிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க பாருங்கள். உண்மையிலே நாம் சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை அவங்களோட லைஃப்பையே அது மாற்றுது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது என்னையை பொறுத்த வரைக்கும். அதனால் உங்ககிட்ட யார் என்ன சொன்னாலுமே, எந்த விஷயம் அவங்க நெகட்டிவாக பேசினாலுமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பாசிட்டிவாக எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள். அவங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட், அதாவது பொதுவாக ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்குவோமே, நமக்கு வந்து அது அது சரியில்லை அப்படிங்கிற போது நமக்கு அது சரியில்லைன்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போதுமே நமக்கு அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சரியான விஷயமா இருக்காது. நல்லதோ கெட்டதோ நமக்கு வந்து நல்லது கெட்டதும் எடுத்து சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் நமக்கு லைஃப்க்கு வந்து உண்மையானவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களையும் நம்ம எப்போதும் பக்கத்தில் அந்த பாசிட்டிவான நபர்களை மட்டும் நம்ம எப்போதும் பக்கத்துலேயே வச்சுக்கிறணும். இது வந்து என்னோட சொந்தத்தில் எனக்கு மனசில் ஏற்பட்ட விஷயத்த நான் அவங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். யார் மனதையும் புண்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.